கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே ரோமர் எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 14வது வசனம். உங்களை துன்பப்படுத்தினவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே இல்லாமல் சபியாதிருங்கள். பாருங்களே, ஆண்டவருடைய வார்த்தை. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துன்பத்தை மேற்கொண்ட ஆண்டவர். ஆகவே அவருடைய பிள்ளைகளாகி நாம் இருக்கிறோம். நமக்கும் சில நேரங்களில் வாழ்கின்ற இடங்களில், பணி செய்கின்ற இடங்களில், ஏன் படிக்கின்ற இடத்துல கூட அருமையான தேவ பிள்ளைகளாகி நமக்கு எத்தனையோ விதமான துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் வரத்தான் செய்கிறது. அப்படி நமக்கு எதிரான மக்கள் அப்படி எழும்புகிற போது, துன்பப்படுத்துகிற போது, நாம் மனம் கசந்து எரிச்சல் அடைந்து கோபம் அடைந்து அவர்களை சபிக்கக்கூடாது என்பது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. அவர்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டுமா? என்னுடைய வாழ்வில் எனக்கும் எத்தனையோ விதமான துன்பங்கள், துயரங்கள் எத்தனையோ மனிதர்கள் மூலமாக வந்திருக்கிறது. வந்தபோதெல்லாம் நான் அவர்களை சபிப்பதில்லை. ஒரு காரியத்தை நான் செய்வேன். என்னுடைய பழக்கம், ஆண்டவரே, எனக்கு எதிராக இவர்கள் எழும்புகிறார்கள், இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார்கள், அவர்களுக்கு உதவி செய்யும்படி எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கப்பா என்று சொல்லி நான் ஜெபிப்பதுண்டு. அப்படியே நடந்திருக்கிறது. ஆகவே துன்பத்தை, எதிர்ப்புகளை, பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறவர்களை சபிக்க வேண்டாம், அவர்களை ஆசீர்வதிங்க. ஒருவேளை உங்கள் சொந்த குடும்பத்திலேயே அப்படிப்பட்ட நிகழ்வுகள் வரலாம். இருக்கின்ற இடங்களில், பணி செய்கின்ற இடங்களில் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய நபர்கள் எழும்பலாம். நாம் அந்த கிறிஸ்துவின் அன்பை காட்டுவோம், அவர்களை ஆசீர்வதிப்போம். ஏனென்றால் இந்த உலகத்தில் முள்ளுக்கு ஒரு திறமை இருக்கிறது என்று சொல்கிறாங்க. என்னென்னா, அது காலால் மிதித்தவரை கையால் எடுக்க வைக்கிறது என்று. நாம் காலால் அந்த முள்ளை மிதிக்கிறோம். அந்த மிதிக்கப்பட்ட நபராகிய நாம் கொஞ்ச நேரத்தில் நம்ம கையால் அந்த முள்ளை கையில் எடுக்கிறோம். இப்போ பாருங்களேன், அந்த முள் எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறது, அதனுடைய திறமையை பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கு எதிராக அப்படிப்பட்ட மனிதர்கள் எழும்பும்போது நாம் அவர்களுக்கு என்ன செய்வோம்? அவர்களை ஆசீர்வதிப்போம். அவர்கள் நல்லா இருக்கணும், குடும்பங்கள் நல்லா இருக்கணும் என்று சொல்லி ஜெபிக்கலாம். மெய்யாகவே அவர்களை ஆசீர்வதிப்பதன் மூலமாக நானும் நீங்களும் மென்மேலும் உயர்த்தப்படுவோம், மேன்மையடைவோம். கிறிஸ்துவின் வாசனை நமக்குள்ளாக வெளிப்படும். நம்மை காண்கிற மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். கிறிஸ்துவின் அன்பை நம்ம மூலமாகத்தான் இந்த உலகம் பார்க்க முடியும். ஆகவே கிறிஸ்துவின் அன்பை உலகம் நம்ம மூலமாக பார்ப்பதற்கு நாமும் கூட ஒரு வாய்ப்பை உண்டாக்கி தரலாமே. ஆகவே அப்படி செய்வோம். இந்த நாள் நம்முடைய வாழ்வில் ஒரு வெற்றி நாளாக அமையட்டுமே. மனதார இந்த வார்த்தை கேட்கிற உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, எங்களை துன்பப்படுத்துகிறவர்களையும் ஆசீர்வதிக்க சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. சபிக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஆமாண்டவரே, அந்த கிறிஸ்துவின் அன்பு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் யாவருடைய வாழ்விலும் பிரதிபலிப்பதாக. எங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவையே பார்க்கட்டும். அப்படிப்பட்ட நல்வாழ்வை நாங்கள் வாழட்டும். இதன் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் இந்த பூமியில் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் வெற்றி நாளாக அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.